ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற ஆன்மீக கதை கடன் கொடுத்த கங்கம்மா. வாங்க பார்க்கலாம். திருப்பதி பக்கத்தில் இருக்கிற மங்களாபுரத்தில் ஒரு மூதாட்டி இருக்காங்க. அவங்க பெயர் கங்கம்மா. சுண்டல் விற்கும் அவங்களுக்கு ஆதரவுன்னு யாருமே கிடையாது. கணவர் பிள்ளைகள்னு எல்லாருமே இறந்து போயிடுறாங்க. அந்த காலத்தில் காட்டுப்பாதையில் மக்கள் கூட்டம் கூட்டமாக நடந்து திருப்பதிக்கு போவாங்க. அப்படி ஒரு நாள் பக்தர்கள் மலையேறிட்டு இருக்கும்போது அவங்கக்கிட்ட, ஐயா, நீங்கள் மலைக்கு எதுக்காக போகிறீங்கன்னு தெரியாமல் கேட்குறாங்க. அவங்களோட அறியாமையை பார்த்து அவங்க சிரிக்கிறாங்க. என்ன பாட்டி கேட்குறீங்க? திருமலை அடிவாரத்தில் இப்படி இருந்துக்கிட்டு மலை மேலே கோவில் இருக்கிறது கூட உங்களுக்கு தெரியாதா அப்படின்னு கோவிச்சுக்கிறாங்க. ஆனால் ஒருத்தர் மட்டும் இறக்கத்தோட, பாட்டி, மலை மேலே பெருமாள் இருக்கார், அவரை தரிசித்தோம் அப்படின்னா பிறவி நோய் நமக்கு தீரும், கோவிந்தான்னு சொல்லி அவரை கும்பிட்டா நம்ம பாவம் எல்லாம் தீரும் அப்படின்னு எடுத்து சொல்கிறாரு. இதை கேட்டாங்களோ இல்லையோ சுண்டல் கூடையோடையே மலை ஏற ஆரம்பிக்கிறாங்க. ஏழுமலையப்பனை கண்குளிர பார்க்குறாங்க. அப்பனே கோவிந்தா, உன்னை வணங்குனா இனி பிறப்பே கிடையாதாமே. அந்த பக்தர் சொன்னார், எனக்கு பிறவியே வேண்டாமப்பா அப்படின்னு மனமுருகி வேண்டிக்கிறாங்க. அவங்க கூட வந்த பக்தர்கள் எல்லாருமே மலையை விட்டு கிளம்பிடுறாங்க. ஆனால் அவங்க மட்டும் அங்கேயே தங்கிடுறாங்க. அப்போ வயதானவர் ஒருத்தர் வராரு. அம்மா, சுண்டல் கொடுங்க அப்படின்னு கேட்குறாரு. அவங்களுமே கொடுக்குறாங்க. சாப்பிட்டுட்டு நடக்க ஆரம்பிக்கிறாரு. ஐயா, சுண்டலுக்கு நீங்கள் காசு கொடுக்கல, மறந்துட்டீங்களா அப்படின்னு அந்த பாட்டி கேட்குறாங்க. அம்மா, நான் ஒரு கடன்காரன், கல்யாணத்துக்கு கடன் வாங்கிட்டு வருமானத்தை எல்லாம் வட்டியாக கட்டிட்டு கஷ்டப்படுறேன். சுண்டலுக்கு கூட இப்போ பணம் இல்லை. நாளைக்கு இங்கே வர்றேன், அப்போ உங்களுக்கு காசை கொடுத்துட்றேன் அப்படின்னு பணிவாக கேட்குறாரு. சரி, நாளைக்கு காசு கொடுங்க அப்படின்னு மூதாட்டியும் சம்மதிக்கிறாங்க. தன் முன்னாடி நிற்கிறவர் உலகத்துக்கே படியளக்கும் ஏழுமலையான் அப்படிங்கிறத பாமரப்பெண் கங்கம்மாக்கு எப்படி தெரியும்? மறுநாள் சொன்னபடி வயதானவர் வரவே இல்லை. இப்படி ஏமாற்றிட்டாரே அப்படின்னு மனசுக்குள்ளே பொறுமுறாங்க. நாளடைவில் அவங்களுடைய காலம் முடிந்தது. ஒரு நாள் இறந்துடுறாங்க. சுண்டலுக்கு தர வேண்டிய கடனுக்கு பதிலாக மேலான வைகுண்ட பதவியை கொடுத்துட்றாரு ஏழுமலையான். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த கதை பிடிச்சிருந்ததா? இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். விருதை பொண்ணு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.